வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இந்த சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கோட ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒன்று புளிப்பு கம்மியாக இருக்கிற பெங்களூர் தக்காளி, நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று புளிப்பாக இருக்கிற நாட்டு தக்காளி. இது கூட நான் சூப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா மொத்தமாக எண்ணெயாகவே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பை 1-2 மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும், கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சு. நான் 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4 துண்டுகளாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 துண்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சூப்புக்கு. நான் எடுத்து வச்ச இந்த தக்காளியை பொடி துண்டுகளாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த சூப் 2 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். சூப் நல்லா வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியே விட்டுலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி இந்த சூப்பில் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இந்த சூப்பை அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை தெளிவான சூப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். அந்த மேலே உள்ள சக்கையை நல்லா அழுத்தி அந்த சூப் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டலாம். ரொம்ப சுவையான கமகமன் வாசனையோடு இருக்கிற தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.